புதுச்சேரிக்கு ஸ்பிரிச்சுவலை விட ஸ்பிரிட்டில் தான் அதிக வருமானம் வருவதாக அம்மாநில முதல்வர் ரங்கசாமி பேரவையில் பேசியது கலகலப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி மாநில பட்ஜெட் கூட்டத்தொடர் சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. அதில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் வேலைவாய்ப்பு மற்றும் வருவாயை பெருக்க 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா சான்று வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து புதுச்சேரி ஸ்பிரிச்சுவல் மாநிலம் என எம்எல்ஏக்கள் கூறினர். ஆனால் நமக்கு ஸ்பிரிட்டில் தான் அதிக வருமானம் வருவதாக ரங்கசாமி பேசியது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. மேலும் பூரண மது விலக்கை கொண்டு வர தாம் தயாராக உள்ளதாகவும், சட்டமன்ற உறுப்பினர்கள் தயாரா என்றும் கேள்வி எழுப்பிய அவர் அது சாத்தியமற்றது என தெரிவித்தார். சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய விடாமல் தடுத்ததாகவும், பெண் பக்தர் ஒருவரை சாதி பெயர் சொல்லி திட்டியதாகவும் சிதம்பரம் தீட்சிதர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. வழக்குகளை ரத்து செய்ய கோரி தீட்சிதர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் வழக்குகளை ரத்து செய்ய மறுத்து தீட்சிதர்களின் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்.